தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த மாலை வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் வாலிபனே, உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வேதத்தின்படி, உமது வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் பிள்ளைகளுடைய கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கவே கர்த்தர் உதவி செய்யும். பலப்படுத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்ம இந்த டாக்ட்ரைன் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனத்தை பற்றிய உபதேசம் என்கிற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுவதின் நோக்கம், த பர்பஸ் ஆஃப் ராப்சர். நாம் கடந்த நாளில் நம்ம பார்த்தது ராப்சர் இல்லையா? ஆமென். அதற்கு முந்தினது த ராப்சர் ஆஃப் சர்ச். அதுக்கு அடுத்தது ராப்சர். இன்றைக்கும் த பர்பஸ் ஆஃப் ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுவதின் நோக்கம். எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? ஆமென். ஹல்லேலூயா. To judge and reward the Church of God. தேவனுடைய சபையை நியாயந்தீர்க்கவும் அதை கனப்படுத்தவும். எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? அல்ல. சபை ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள், சபை ஐக்கியத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? அப்படி அல்ல. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏற்ற அந்த ஸ்லாக்கியம், அந்த கிருபை அவர்களிடத்தில் இருக்கும்போது தான் அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் 2 ஸ்திரீகள் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அதே போல் நீங்கள் மத்தேயு 25 பார்க்கும்போது 10 கன்னிகைகள் அழைக்கப்பட்டவங்க தான். அதில் 5 பேர் தான் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்போ புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள், இந்த இது சபையில் இருக்கும். அப்போ சபையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா, நம்ம இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம இந்த பூமியிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு, நமக்கு ஆதியில் தேவன் எப்படி வாக்கு பண்ணினாரோ, இந்த பூமியை நான் மனுஷனுக்கு கொடுப்பேன், மனிதர்களுக்கு கொடுப்பேன் தான் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். மனுபுத்திரர்களுக்கு இந்த பூமியை கொடுப்பேன் என்பது தான் அவருடைய வாக்கு தத்துவம். அதைத்தான் பிசாசு என்ன செய்தான்? நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் இடத்திலிருந்து பறித்து கொண்டான். ஆனால் திரும்பவும் கர்த்தர் கொடுப்பார், இந்த பூமியை நமக்கு கொடுப்பார். அவருடைய 1000 வருட அரசாட்சியில் நம்ம இங்கே ஆளுவோம். இன்பிட்வீன் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது முக்கியம். எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே போய் அந்த தேவ சாயலில், அந்த பரலோக சாயலில், இயேசுவை போல சாயலில் மாறி தான் நம்ம இந்த பூமியில் வந்து ஆளுகை செய்ய முடியும். புரியுதா? அப்போது அதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவது ரொம்ப நமக்கு முக்கியம். சபை எடுத்துக்கொள்ளப்படுவது ரொம்ப முக்கியம். அப்போது வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். தெளிவாக இருக்குது பாருங்கள். சரீரத்தில், ஏன்னா சரீரங்கிறது தான் சபை. வி ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். சரீரம் தான் சபை, அதுக்கு தலை கிறிஸ்து. நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? அப்போ நம்ம தேவனுடைய ஆலயம்னா நம்முடைய சரீரம் ஒரு காலத்தில் பாவ சரீரம், உலகத்துக்குள்ளே கடந்த சரீரம். இந்த சரீரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி அதை பர்ச்சேஸ்டு. அப்போஸ்தலர் 20 இருக்குல்ல, 28 வசனமாக அதில் இருக்குது, நீங்கள் சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தேவனுடைய சபை. அப்போ அந்த சுய இரத்தத்தினாலே தேவன் நம்மை சம்பாதித்திருக்கிறார். ஹி பர்ச்சேஸ்ட் த்ரூ ஹிஸ் பிளட். பாருங்கள், அவ்வளவு முக்கியம் நமக்கு இருக்குது. இந்த பூமியில் அவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு நபராக தேவன் நம்மை பார்க்கிறார். ஏன்னா நம்ம அவருடைய சபை. ஏன்னா நமக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணணும், நமக்குள்ளே வந்து அவர் தங்கணும். அவர் தங்கி அவருடைய மன விருப்பத்தெல்லாம் நம்ம மூலமாக செய்யணும்.
அதுக்கு ஒரு சரீரம் வேணும். எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். எஸ், அதுதான் அதுதான் சபை. அப்போ நம்முடைய சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக, இது ரேப்சரில் தான் இது நியாயாசனம், பீமா சீட் என்று சொல்லப்படுறார்கள். அப்போ for we must all appear before the judgment seat of Christ, the judgment seat, bema seat, that everyone may receive the things done in his body according to that he had done, whether it be good or bad. பார்த்தீங்களா, தெளிவாக இருக்கு. அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க. ஆமென். அப்போ ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னா அக்கார்டிங் டு த ஒர்க்ஸ், நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும் தான் இங்கே இருக்குது. நீங்கள் சங்கீதம் 62 சங்கீதம் 12 வசனத்தை படிங்க. சங்கீதம் 62 அதனுடைய 12. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஆமென். கிருபை உம்முடையது. உம்முடைய கிருபையை தான் மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறீர். அதனால தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்க பலனை அளிக்கிறீர். அவனவன் செய்கைக்கு தக்க பலனை அளிக்கிறீர். நம்முடைய செய்கைக்கு தக்க பலன் தான் நமக்கு வரும். ஆமென். நம்முடைய நற்கிரியைகளை செய்கிறதுக்கு தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். அப்போ 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனத்தை கூட வாசிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்போ இந்த பூமியில் நம்ம பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற காலமளவும் நம்ம எப்படி நடக்கணும்? ஏன்னா இந்த பூமி நம்ம ஒரு ட்ராவலர் மாதிரி தான். புரியுதா? ஒரு ட்ராவலர் மாதிரி தான், ஒரு வழிபோக்கர்கள் போல தான் பரதேசிகளாய் சஞ்சரிக்கிறோம். மேன், அதுலேயும் வேதம் சொல்லுது, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே உழைக்கிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரி கொள்வான் என்பதை அறியான். அப்போது இந்த பூமியில் நம்ம அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால். ஆமென். பிதாவாக தொழுது கொண்டு அப்போது we must all appear. நம்ம எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்கணும்னு 2 கொரிந்தியர் 5:10 பார்த்தோம். 2 கொரிந்தியர் 5:10 நாம் அதை குறித்து நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் எ பிலீவர்ஸ் ஒர்க்ஸ். அதான் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்றது தான் அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்படும், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வெளிப்படும். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 10 அதிகாரத்தில் 10 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து வாசிங்க. ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, அப்போ அவருடைய சரீரம் நமக்காக ஒரே ஒரு தரம் பலியிடப்பட்டிருக்கிறது. அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதே பேஸ் தான், அவருக்கு எப்படியோ அப்படியே தான். அவருடைய சாயல், அவருடைய நட, அவருடைய பேச்சு, நீ காலையில் கூட நம்ம அதை குறித்து பார்த்தோம். அப்போ அதே தான். தேவன் எப்படியோ அப்படியே தான். தேவன் ஆவியானவர் எப்படி நடத்தினாரோ, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் அவயங்களையும் தமது ஆவியினாலே உயிர்ப்பிப்பார். இதுதான் உண்மை. அவர் எப்படி மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தாரோ அதே போல தான் உங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ நீங்கள் அவர் உங்களுக்குள்ளே தங்க இடம் கொடுக்கும்போது, இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது
மைக்கில் படியா. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலியை செலுத்தி ஒவ்வொரு நாள் பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வார்கள். ஆனால் இவரோ தம்முடைய சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அப்போ இவர் எப்படி பலி செலுத்தி தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தாரோ நீங்களும் அதே போல் இன்றைக்கி எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவ பலியாக இருக்கிறாரோ இல்லையா? இன்றைக்கி இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறாரா இல்லையா? எங்கே ஜீவிக்கிறார்? எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், ஆவியாக நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நாமும் பலியாக செலுத்தப்பட்ட பிறகு கூட இன்றைக்கி ஜீவனாகத்தான் இருக்கிறோம். இதைத்தான் ரோமரில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக, எஸ், சேம் லைக் ஜீசஸ், சேம் லைக் லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொண்டு. அப்போ நாமும் யார் தான்? ஜீவபலி. பாருங்க, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நாமும் இங்கே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வரையிலும் நம்முடைய சத்துருக்களை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். இன்றைக்கு அவ எல்லாவற்றையும் நம்ம அவனை மேற்கொண்டு அவனை ஜெயித்து, ஆமென், பிசாசு கிரியைகளை நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து அழிச்சிட்டார். ஆனால் இன்றைக்கி நம்ம எபேசியில் இருக்கல 6ஆம் அதிகாரத்தில் இருக்கல, தீங்கு நாட்களில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். அந்த வசனத்தை பாருங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலவத்தையும் செய்து முடித்தவர்களாய். எப்படி அவர் சகலவத்தையும் செய்தாரோ நாமும் தீங்கு நாளிலே அவனை எதிர்த்து சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கணும். எங்கே நிற்கணும்? சகலத்தை செய்து முடித்தவர்களாய் தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கணும். தினமும் நம்முடைய ஆல்டருக்கு முன்பாக நிற்கணும். தினமும் பரலோகத்துக்கு முன்பாக நிற்கணும். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் சத்துருவை ஜெயித்திருக்கிறேன். இந்த நாளிலே ஆமென், நீர் எனக்கு தந்த கிருபையில், நீர் எனக்கு தந்த அபிஷேகத்தில், ஆமென், நீர் எனக்கு தந்த பரிசுத்த பலத்தில் நான் ஆமென் அவைகள் பிசாசுக்கு எதிர்த்து நின்று சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நான் நிற்கிறேன். அல்லது அதுக்குரிய திராணியோடு கூட நிற்கிறேன். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கரத்தில் வைத்து ஆயத்தமாக நிற்கிறேன். எஸ், அதே தான். அப்போ அங்கே படிங்க, அந்த வசனத்தை படிங்க. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் 13:14 இனி தம்முடைய சத்துருக்களை, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனத்தில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. And therefore they cannot be held against us. Amen. அவைகள் இப்படி இந்த ஒரு ப்ராசஸில் நம்ம போகும் பொழுது அந்த
சகலவற்றையும் எப்படி இயேசு செய்து முடித்தவராய் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறாரோ, இனி செலுத்தப்பட வேண்டிய வேறொரு பலி இல்லை. அவர் நமக்காக ஒரே பலியாக அவர் மாறினது போல நாமும் நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய சரீரத்தை நம்மும் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளும்படியாக ஆமென் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நம்ம நிற்கணும். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நியாய தீர்ப்பு வரும். தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு துவங்கும் காலம், அது ஒரு ஜட்ஜ்மெண்ட், அது வேறு. ஆமென். இது அப்படி அல்ல. இது ராப்சர், எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு. அதுக்கு பிறகு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு கொஞ்சம் நேரம் கூட, கொஞ்சம் அவகாசம் கூட, ஆண்டவரே நான் சரி செஞ்சிடுறேன், அதை சரி செஞ்சுட்டு வந்துடுறேன், நான் இந்த காரியத்தில் நான் தவறிட்டேன், இந்த காரியத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சி நான் செய்யலை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னா நோ சான்ஸ். ஒரே ஒரு தரம் தான். அந்த ஒரே ஒரு தரங்கிற வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாது. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒரே ஒரு தரம், நாமும் ஒரே ஒரு தரம். பேப்டைஸ்ட் எடுத்துட்டோம்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னா, இனி அந்த பாவத்தின் சாயல், அந்த பாவத்தின் அந்த ஸ்மெல் முதற்கொண்டு நம்முடைய ஜீவியத்தில் வராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளணும். இல்லை நம்முடைய வருகையில் காணப்பட முடியாது. ஏதோ கொஞ்ச காலம் வாழ்ந்தோம், கொஞ்ச காலம் போனோம், பாதாளத்துக்குள்ளே போனோம் தான் இருக்கும். பரலோகத்தில் நிற்கிறதுக்கு நமக்கு அந்த தகுதி கிடைக்காது. ஸோ வேதம் சொல்லுகிறது போல, ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை 2 கொரிந்தியர் 5:10 பார்த்தோம்ல, அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எஸ். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது வருங்காலத்திலே நடக்க போகும் ஒரு நிகழ்வு தான். தேவ பிள்ளைகள் தேவனிடத்துக்கு முன்பாக நின்று செய்கைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தில் 8 10 வசனங்கள் வரை வாசி. கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும். ரோமர் 14 8 9 10. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். இந்த கன்ஃபர்மேஷன் முதல்ல இருக்கணும். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று தான் மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம பிழைக்கிறதும் மரிக்கிறதும் கர்த்தருக்காகன்னு சொல்லும்போது நம்ம கர்த்தருடையவர்களாகவே மாறுவோம். அந்த சாயலாக, அந்த ஆவியாக, அந்த மகிமையின் மேல் மகிமையாக, அந்த சாயலாகத்தானே நம்ம மாற்றப்படுவோம். அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டினுடைய வேலை. நம்மளை கொண்டு போய் அங்கே நிறுத்துறது தான் அவருடைய வேலை. அடுத்த வசனம், கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் போட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவுடைய நியாயம். அப்ப இதுல சபை பாகுபாடு கிடையாது. சகோதரர்கள்லாம் யாரு? சபை. இதில் சபை பாகுபாடே கிடையாது. நம்ம எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக இந்த சபை தான் இங்கே நிற்கும், இந்த சபை நியாய தீர்ப்பில் நிற்காதுலாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் நிற்கணும். நன்மை செய்கிறவங்க, தீமை செய்கிறவங்க எல்லாமே நிற்கணும். எல்லாமே நிற்கும். அவனவனுடைய வேலைப்பாடு அங்கே வெளியே. நான் அப்படி ஊழியம் செஞ்சேன், இப்படி ஊழியம் செஞ்சேன், நான் நிற்க முடியாது, அதெல்லாம் சொல்லவே முடியாது. நான் எனக்கு தந்த தாளந்தில் நான் அப்படி செஞ்சுருக்கேன் ஆண்டவரே, இப்படி செஞ்சுருக்கேன் ஆண்டவரே, நான் உண்மையாக இருந்திருக்கேன் ஆண்டவரே, எல்லாம் கரெக்டு. அதை சொல்கிறது யார்? கர்த்தர் தான். அதை கன்ஃபார்ம் பண்ணுறது யார்? என்னுடைய நீதி, என்னுடைய நியாயம் அவருக்கு முன்பாக நிற்கிறதான்னு பார்க்கணும். இது உண்மை. ஆனால் ஒன்று, அந்த கன்ஃபர்மேஷனில் இந்த பூமியில் ஜீவிக்கலாம். அந்த ஒரு சுத்த மனசாட்சியில் நம்ம ஜீவிக்கலாம். நமக்கே தெரியும். நமக்கே என்ன தெரியும்? நமக்கு என்ன தெரியும்? பரலோகம் போவோமா மாட்டோமா? ஓரளவுக்கு தெரியும் தானே? அந்த பார்டராக தெரியும் தானே? போவோமா மாட்டோமா? நிச்சயமாக போவேன். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் போக மாட்டேன் தான். ஆனால் இதுதான் நான் போகிறதுக்கு தடையாக இருக்கிற காரியம். இதை அகற்றி போட்டுட்டா நான் போயிடுவேன். அப்படி தானே? இதை நான் தள்ளி போட்டு, இதை நான் எடுத்து போட்டேன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஜெபிக்கிறது இல்லை சரியா, ஜெபிச்சுட்டா சரி, பரிசுத்த ஜீவியத்தில் சரியாக இல்லை,
அப்படி இப்படின்னு இருக்கிறேன், குறை இருக்குது, சில காரியம் இருக்குது, சில நண்பர்கள் என்னை அப்படி இப்படி இழுக்கிறாங்க. இவங்களை துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்காரும் இடம், இந்த 3 பேரும் கர்த்தர் ஏன் சொன்னார்? அப்போ ஞானமாக இவங்களுக்கு நான் விலகிறேன். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் தன்னால் வந்துடும். எனக்கு வேறு எந்த ஃபெலோஷிப் இல்லையே, கர்த்தர் தானே, கர்த்தரும் நானும் தானே, எனக்கு யாருமே இல்லையே. புரியுதா? எனக்கு யாருமே இல்லை, நான் சாய்ந்து கொள்றதுக்கு யாருமே இல்லை, நான் பற்றி கொள்றதுக்கு யாருமே இல்லை. இந்த பூமியில் எதையாவது ஒன்று பற்றிக்கிட்டு தான் இருக்கணும், அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. எதையாவது பற்றிக்கிட்டு இருந்தால் தான், இல்லாட்டினா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தான். சப்போர்ட்டிங் இருக்கணும். அந்த சப்போர்ட்டிங் யாரோடு இருக்கணும்? ஆமென். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2:28 we must abide in Christ. அல்லேலூயா. வாசிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். பார்த்தீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. abide in him. வேற எதையுமே அபைடில் கொண்டு வராத. abide in him. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே போல பாருங்க, யோவானுக்கு எடுத்த சுவிசேஷத்தை வேகமாயிடுங்க, 15ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அவர் அறுத்து போடுகிறார். அப்போ என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுனா, கனி கொடுக்கிற கொடி. கனி கொடுக்கிற கொடினா என்னது? கனினா என்னது? ஃப்ரூட்ஸ். என்ன ஃப்ரூட்ஸ்? கலேஷியன்ஸில் இருக்குல்ல 5:22-23, ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த கனிகள் இருக்குல்ல, இதுதான் அந்த கனிகளை தான் சொல்கிறார் ஆண்டவர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, மன்னிக்கவும், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர். அப்போ என்னில் கனி கொடாத கொடி எதுவோனா, எவ்ரி பிரான்ச் இன் மீ, abide in me, every branch in me that beareth not fruit, it taketh away, and every branch that beareth fruit, he purgeth it, that it may bring forth more fruit. ஆமென். அவரோடு அபைடு, அவரோடு இணைஞ்சு இருந்தால் தான் நீ அதிக கனிகளை கொடுக்க முடியும். புரியுதா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எழுப்பின பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் இருந்தால் தான். அதனால தான் அந்த கனிக்கு பேரே என்ன கனி? ஆவியின் கனி. ஆவியின் கனியோ அப்படி தான் வருது. அது ஆவியானவரால் மாத்திரமே உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை போல திவ்ய சுவாபத்தை உருவாக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு உங்களை வைக்க முடியும். இந்த கனிகளை குறித்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அதில் ரொம்ப நம்ம அது ஏற்கனவே நம்ம செய்தியிலே எடுத்திருக்கிறோம். ஆமென். அன்புன்னு ஒன்றும் கிடையாது, இயேசு தான் அன்பு. சந்தோஷம்னு ஒன்றும் கிடையாது, இயேசு தான் சந்தோஷம். சமாதானம்னு இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாது, இயேசு தான். அப்போ அதுதான் என்னில் அபைட் வித் மீ. என்னில் அவருக்குள்ளே நம்ம இருந்திருந்தா. இப்போ பாருங்க, ஒரு செடி இருக்குது, அந்த செடி வளருது. அது வளர நீங்கள் அந்த செடியை பார்த்துருக்கீங்களா? எப்படி வளருன்னு? நல்லா வளரும், புஷ்டியாக வளரும். அதில் வர்ற அந்த பிரான்ச்சஸ், அது என்னது? கிளையை பார்த்துருக்கீங்களா? தனியாவாக இருக்கும், அதோடையே இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ செடி கனி கொடுக்குமா, கொடி கனி, நம்ம கிளை கனி கொடுக்குமா? செடியாக கனி கொடுக்கும்? கிளை, பிரான்ச்சஸ். கனி எதில் இருக்குது? பிரான்ச்சஸில் தான் இருக்கும். மாமரம் இருக்குது, மரத்துலையா காய்ச்சி தொங்குது? மரத்தில் காய்ச்சி தொங்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எங்கே காய்ச்சி தொங்குது? கிளை. அப்படி தானே? கிளையில் தானே இருக்குது, கிளையில் தாம்மா இருக்குது. அப்போ அந்த கிளை யார்?
கிளை யார்? நம்ம தான். அதான் சொல்கிறார், எண்ணில் கனி கொடுக்கிற கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். படிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. அப்போ சரியாச்சா? கொடியானது திராட்சை செடியில் நிலைச்சிராம தனியா நின்று கனி கொடுக்க முடியுமா? முடியாது. அதே போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். அப்ப நம்ம யாரோடு கூட நிலைத்திருக்கணும்? யாரோடு கூட நிலைத்திருக்கணும்? கனி கொடுக்கிற சுவாபம் இருந்தாதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு தப்ப முடியும். உண்மை. ஊழியம் பண்ணுறேன், அது செய்கிறேன், இது பண்ணுறேன், வரங்கள் இருக்குது, வல்லமை இருக்குது, பிசாசை ஓட்டுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், கனி இல்லைன்னா உன்னை அறியேன். ஆண்டவர் சொல்வார், உன்னை அறியேன், நீ என் கூடயே இல்லையே, ஏன் எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையே. அப்படி தானே? எனக்கும் உனக்கு என் மரத்திலே நீ இல்லையப்பா, என் ட்ரீ ஆஃப் லைஃப்லே நீ இல்லையே. ஆமென். என் ட்ரீ ஆஃப் லைஃப்லே நீ இல்லையே. காணுமே, பிரான்ச்சஸ் காணுமே. ஜீசஸுங்கிற ட்ரீ ஆஃப் லைஃப்பில் தேடி பார்ப்பார். எப்படி இயேசு தனக்கு பசி உண்டாயிற்று, வழி அறுக்கிற அத்தி மரத்தை பார்த்துட்டு அதில் இலைகள் அன்றி கனி ஒன்றும் இல்லை, கனி தான் வேண்டாம். அந்த நேரம் இயேசு வந்தது கனிகாலமாக இராதபடினாலே. அப்போ இஸ்ரேல் தேசத்தில் 2 காய்ப்பு உண்டு. முன்மாதிரி காய்ப்பு, பின்மாதிரி காய்ப்பு. இயேசு வந்தது முன்மாதிரி காய்ப்பில். அப்போ செங்காயின்னு ஒன்று காயாது இருக்கும். அத்தி மரத்தில் செங்காய், அது கசக்கும், புளிக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்காது. அதுவாது பசிக்கு உதவும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார்ல, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். வெளிப்படுத்தின விசேஷம் 3 சொல்கிறாரா, 8 வசனத்தில், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்தை கை கொண்டபடியினால், என்னை மறுதலியாமல் போனபடியினால், ஆமென், என்னை கை கொண்டபடியினால், என் வசனமாகிய இயேசுவை பற்றி பிடித்து கொண்டபடியினால், அவரோடு கூட அபைடு, அவரோடு கூட அட்டாச்ட் இருக்கணும். இருந்தால் தான் என்னில் அதை படிங்க. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து எங்க போடுறாங்க? அக்கினியிலே போடுகிறார்கள். அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப ஆண்டவருடைய சந்தோஷம் நமக்குள்ள நிலைச்சிருக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த 3 காரியங்களுக்குள்ளே நம்ம நிலைச்சிருக்கணும். நமக்கு நீடிய பொறுமை வேணும், தயவு வேணும், நற்குணம் வேணும், விசுவாசம் வேணும், சாந்தம் வேணும், இச்சையடக்க வேணும். இந்த 3 கனிகள், முதல் 3 நமக்குள்ளே இருக்கணும். மற்ற 3 நம்மளிலேருந்து மற்றவங்களுக்குள்ளே இருக்கணும். மற்ற 3 நம்மளிலேருந்து பரலோகத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ இதில் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம். இதை விட நமக்கு என்ன வேணும்? இதை விட நமக்கு என்ன வேணும்? ஆமென், ஆமென். அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை அவர் என்ன செய்கிறாராம்? சுத்தம் பண்ணு. Yes, purify.
அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணுகிறார். அவருடைய வசனத்தினாலே கழுவி நம்மை சுத்தம் பண்ணுகிறார். அவருடைய ஆவினாலே கழுவி நம்மை சுத்தம் பண்ணுகிறார். எப்படியாவது அந்த நியாயசனத்துக்கு முன்பாக, அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக நான் தப்ப வேண்டும் என்பதற்காக, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நன்மை செய்தால் நன்மைக்கு ஏதுவான பலன், தீமை செய்தால் சிம்பிள், வெரி சிம்பிள். எல்லாருமே நின்று தான் ஆகணும். இல்லை நான் நிற்க முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாரும் நின்று தான் ஆகணும். முழந்தால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துகிற ஆவியானவரே, கிறிஸ்துவின் சுவாபம் எங்களுக்குள்ளே வளரும்படியாக எங்களுக்குள்ளே நீ தந்திருக்கிற இந்த ஆவியின் கனிகள், இந்த கனிகளை குறித்து நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஆண்டவரே, வருகிற நாட்களில் எண்ணில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீரே எங்களை சுத்தம் செய்கிறீர். அன்றைக்கு எப்படி சீசலுடைய கால்களை கழுவி சுத்தம் பண்ணினீரோ, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும் என்று சொல்லியிருக்கிறீரோ, இன்றைக்கு உமது பரிசுத்த ஆவியானவர் எங்களை சுத்திகரிக்கிற ஆவியானவராக, சுத்தம் பண்ணுகிறவராக, பரிசுத்தமாக்குகிறவராக, சகலவற்றையும் புதிதாக்குகிறவராக, ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கிற அந்த மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி